அதிகமா இருக்கும். சோ அப்ப நம்ம வந்து அந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை கம்ப்ளீட்டா வெளியே எடுத்தா மட்டும்தான் அந்த கையில இருக்கக்கூடிய ஊழச்சதையானது குறையும். சோ நுரையீரல்ல உள்ள இன்ஃப்ளோ ஆகிற பிளட், அவுட்ஃப்ளோ ஆகிற எல்லா ஒரு அந்த பியூரிஃபைட் பிளட் இல்ல டாக்ஸின் இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ப்ராப்பரா எலிமினேட் ஆகணும். இப்ப அது எலிமினேட் ஆகலனால நுரையீரல்ல சளி அதிகமா வர்றதும், இல்லைன்னா அந்த செஸ்டோட சைஸ் அதிகமா வருதும், பிரெஸ்டோட சைஸ் அதிகமா வருதும், கைகள்ல ஊழச்சதை போடுறதும். அதனாலதான் ஸ்டாக்னேஷன், அதான் ரீசன். சோ அப்ப அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய சளி வந்து எப்படி கம்மியாகும்? அது ப்ராப்பரா மோஷன் வழியா வெளியே போனாதான் கம்மியாகும். அப்ப லிவருக்கும் லங்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இருக்கு. சோ அப்போ அந்த லங்ஸ்ல இருக்க சளிகளை நம்ம வெளியேற்றுவதற்கான வழிமுறைகளை நம்ம கரெக்டா கையாண்டாதான் அந்த கைகள்ல இருக்கக்கூடிய ஊழச்சதையும், அதே மாதிரி பின்பகுதி கழுத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சில பேருக்கு அப்படியே உப்பலா வீங்கி போயிடும். சோ அங்க சதை போட்டிருக்குன்னு நினைச்சுப்பாங்க. மெயினா இது வந்து ரொம்ப